வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப வெளிச்சம் யாரு? வெளிச்சம் யாரு? இருளை நீக்க வந்த வெளிச்சம் யாரு? இயேசுவை தேடி வருவார்கள். ஆமென். நிச்சயமாய் வருவார்கள். பெண்ணுங்களோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போறீங்க. உடன் ஒளியில் இப்போ ஸ்டாலின் ஜெபிக்க போகிற எல்லா கரங்களை உயர்த்துங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்காக கவனிங்க. அதே போல் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்காக, துணை ஜனாதிபதி முகமது அமித் அன்சாரிக்காக, பிரதமர் நரேந்திர மோடிக்காக, மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன், உச்சநீதிமன்ற தலைவர் நீதிபதி ராஜேந்திரமால் லோதாவுக்காக, ரிசர்வ் வங்கி தலைவர் ரகுராம் ராஜனுக்காக, இவருடைய ரட்சிப்பிற்காக, இவருடைய பாதுகாப்பிற்காக, இவருடைய விசேஷித்த ஞானத்திற்காக ஆமென். நம்ம எல்லாம் கரங்க வைத்து ஜெபிக்க போறீங்க. ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிப்பது நம்மில் விழுந்த பிரதானமான கடமை. நம்மில் விழுந்த கடமை. தேவன் ஏற்படுத்தாமல் எந்த தலைவரும் மேலே வர முடியாது. அவதான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அவதான் ராஜாக்களை தள்ளுகிறவர். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக, ஜனாதிபதிக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, உச்சநீதிமன்ற தலைவருக்காக ஹalleluya எல்லா கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே எங்கள் தேசத்தை ஆளுகிறவர், நீரே எங்கள் தேசத்தின் அதிபதி, எங்கள் தேசத்தின் ஆண்டவர் நீரே ஆண்டவரே. ஆகவே இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதமருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிரதமரை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை ஆளுகை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் மறைந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எந்த விதத்திலும் மற்ற எந்த இயக்கத்தின் தலைவர்களும் அவரை ஆளுகை செய்ய முடியாது என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பரிபூர்ண சித்தம், பரிபூர்ண ஆண்டவரை ஞான மாத்திரம் அவருக்குள்ள இருந்து செயல்படுவதாக ஒவ்வொரு ஆளும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தலைவரையும் ரட்சித்து நீங்கள் விடுதலையாக்கி எங்கள் தேசத்தை உம்முடைய ஆளுகையினாலும் உம்முடைய சித்தத்தினாலும் உம்முடைய பரிபூர்ண திட்டத்தினாலும் நிரப்பி நடத்தி ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆளுகை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலே கவனிங்கள். முதலாவது, இந்த கடைசி நாட்களில் மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுகிற கூட்டங்கள் தமிழ்நாட்டில் பெருகிக் கொண்டிருக்கிறது. தற்கொலை அதிகமாய் நடப்பது தமிழ்நாடு என்று சொல்கிறார்கள். அதே போல் அதிகமாய் விபத்து நடப்பதும் தமிழ்நாடு என்று சொல்கிறார்கள். தற்கொலைக்கு காரணமே மன அழுத்தம் தான். இப்படி அந்த மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுகிற கூட்டங்கள் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் பெருகிக் கொண்டே போகிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த காரியத்தை கர்த்தர் கூண்டோடு மாற்றி போட முடியாது. நம் தேவ சமூகத்தில் இப்பொழுது ஒருமித்து ஜெபிக்க போகிறோம். அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், ஆமென், தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை இல்லாத திண்டாட்டங்கள், காதல் தோல்வியினால் காணப்படுகிற தற்கொலையின் ஆவிகள் எல்லாம் தேசத்தை விட்டு நம்ம தமிழ்நாட்டை விட்டு நீங்கி போகணும். ஹalleluya. இந்த தமிழ்நாட்டில் அதிகமான கும்பாபிஷேகம் என்கிறதான இந்த ஒரு பெரிய பண்டிகையை வைத்து இன்றைக்கு பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் கும்பாபிஷேகம், அந்த விசேஷித்த நாட்கள் வரும் பொழுது பணம் விரயமாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கவனிங்கள், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு எத்தனையோ பொக்கிஷமும் புதையல்களும் எங்கே தெரியுமா இருக்கு? பெரிய பெரிய விக்கிர டெம்பிளுக்குள்ள இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் கோவில், ஐயப்பன் கோவில், இப்படிப்பட்ட இடங்கள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நகைகள் உள்ள இருக்கிறது, தங்கங்கள் உள்ள இருக்கிறது, வைரங்கள் உள்ள இருக்கிறது. இவையெல்லாம் வெளியில வந்துச்சுன்னா அங்கிருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படணும். அங்க இருக்கிற நகையெல்லாம் வெளியில கொண்டு வர வேண்டும். அது வெளியில கொண்டு வந்தா இந்திய தேசத்தினுடைய கடனை அடைச்சிடலாம். இந்திய தேசமும் நல்ல சுகமாய் வாழும், ஆசீர்வாதமாய் வாழும். ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். எங்கள் தமிழகத்திற்காக ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாக ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டவர்களாய், தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களாய், பலவிதமான பிரச்சனைகளோடு கூட, பலவிதமான போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதை அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் உலகமெங்கும் இருக்கிற சபைகளில் பெருகும்படியாக, சமாதானம் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் பக்தி விருத்தி உண்டாவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தேவனை குறித்து அறிகிற அறிவு, சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேதப்படுத்த கூடாதப்பா. எந்த வியாதியோ நோயோ பேயோ
கரம் பிள்ளைகள் பதிக்கப்படுவதாக.